தண்ணி வீட்டில் சொல்றியா காலையில் உறவு போயிட்டு பின்னாடி பின்னாடி சொல்லிக்கலாம் போட மாட்டேன்னு சொன்னேன். பக்கத்தில் பாட்டில் இருந்து நம்மளே ஒன்று வாங்கிட்டு போயிடலாம். பிடிக்குதா பாட்டில்? சபரி போய் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறியா? என்னங்கிறீப்பா தண்ணி தண்ணி இல்லாட்டின்னா இந்த பாவம் ஆகுது அங்கே ஓட்டிட்டு போகிறவருக்கு அவ்வளோ இது பரவாயில்ல. இந்த ஓடு சபரி சரி ஓடு ஓடு சீக்கிரம் வாங்கிட்டு ஓடு. என்ன வர அந்த பார்த்து தம்பி இல்லை இதே சபரி 2 வாங்கிட்டு வந்துடு. அண்ணா ஹெல்மெட்டு அது ஓன தண்ணி போயிட்டு வந்துடலாம். அதில் அது சீக்கிரமாக வர மாதிரி அது ஒவ்வொருத்துக்கு வேஸ்ட்டு அது மாதிரி எத்தனை ஜாலியாக இது என்ன ஆடுது இதுக்கு அதுக்கு அண்ணா வயிற்ற கலக்குது அண்ணா. என் பையன் கூட வருது என் புருஷன் இருக்குது. கேமரா எடுத்துட்டு இதெல்லாம் வீடியோ எடுக்குது எடுத்துட்டு தான் இருக்குது இந்த வரைக்கும் அவளுக்கு தெரியல. வாய் கம்முனு வை தான் கேட்டையா எல்லாம் எடுத்துட்டு இருந்துக்கிறா அவளுக்கு தெரியல. கொண்டா ஒன்று கொண்டா ஒன்று அந்த அண்ணன் கொடுத்துரு. வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வைங்க. இத்தனூண்டு தண்ணியை கொடுத்துட்டு இந்த பாட்டில் அப்படி இப்படி உங்கள் உயிரை காப்பாற்ற போகிறீங்க. இப்போதான் எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். சபரி மம்மாவே மேடு சாந்திக்கு வயது பார்த்தியா? அட சேஞ்சிலின்ட்டாங்க. நானும் வந்து சாப்பிடுவேன். நீ தின்னு சாப்பிட்டனாவே ஆனால் அந்த கடல் போட்டுக்கலாம் அது வந்து இப்போ நேரம் பெரியமக்கள் மண்ணு
தெரியுமா தெரியுமா உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா காசு வாங்கிடுவோம். அட்வான்ஸ் சொல்லி வாங்கிடுவோம். நம்மளுக்கெல்லாம் இல்லை, நம்மளுக்கு இவர் கொண்டு வர்றது இவர் கொண்டு வந்து வந்து 5 நிமிஷம் ஹாஃப் அன் ஹவர்னா இதுக்கா அரை மணி நேரம் சொல்லியிருந்துன்னா வாங்கிக்கலாமே. இங்கிருந்து அடுத்து சுற்றி பார்க்குற இடம் எங்கே இருக்குது? அப்படியே ரவுண்டாலேருந்து ரைட் லெஃப்ட்டில் போனீங்கன்னா பக்கோடா பாயிண்ட்டு சர்வே டெம்பிள் இருக்குது, கடையில் பாயிண்ட்டு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. அப்புறம் பக்கோடா பாயிண்ட்டு பீச் பார்க்கு ஸ்கை பார்க் இருக்குது. அதாவது இப்போ கூட தண்ணி நான் வந்து போய்ட்டு போதும். களி தண்ணி இல்லாடாத என் பையனை பாருங்க. ஆமாம் சன்ரோனி தண்ணியில் ஆடாதீங்க கனியே. சன்ரோனி சரி இந்த சாமி நான் எப்பயுமே அழகு இருக்கேன். ஆமாம்மா சில்லுந்தாக்குது. அதுதான் உடனே வீடியோ எந்த ஜோப்பில் கை வச்சு பாரு, எனக்கு ஒன்றுமே இல்லை. ஃபோன் நீ தானே பேசுனேன் அன்னைக்கு கூட உங்கள்கிட்ட இருந்து மூடு சார். எந்த போனையும் எடுக்கவே இல்லை. பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னா சாந்தியக்கார அழகாக சோறு போடுவோன்னு கேட்கவே மாட்டேன். எவ்வளோ 50 கிலோ இருக்கியா? எங்கள் அம்மா 72ங்க 43 போதுமா? ஐயோ சார் நானே 44. 43 தாண்டா இருக்கிறேன். எனக்கு இருக்குன்னு நினச்சியா? போன் வெயிட் வருது தம்பி 57. இன்னைக்கு போய் செக் பண்ணி பார்த்தோன்ற 43க்கு மேலே இருந்தேன்னு ஒன்றும் இல்லை. ஆ 60க்குள்ளே இருக்குமா? ஐயோ அதே சாமி நீ ஃபோனை வாங்கி தவறினதே எடுத்துட்டு தான் இருக்கு. அதுக்கு நீங்கள் தான் வரிமா இருக்கணும். நீங்கள் திரும்பி வந்து நீ பெருமாட்டு கொடுறா.